உங்கள் மூளையில் வர வித்தியாசமான சிந்தனை தாங்க முதல் வெற்றி. உங்கள் மூளையில் வர அந்த வித்தியாசமான சிந்தனை தாங்க இரண்டாவது வெற்றி. உங்கள் மூளையில் தோன்ற அந்த வித்தியாசமான புதுவிதமான சிந்தனை தாங்க உங்களுக்கு தோண போகிற மூன்றாவது வெற்றி. அந்த வெற்றி எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். சிறுவாணி மலைச்சாரல் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய யோசனை வெற்றி பெறும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காதுங்க. நீங்கள் இறங்கி வேலை செய்யணுங்க, அது ஒன்று தாங்க மிச்சம். உங்களுக்கு ஒரு அருமையான சிந்தனை வருதா, அதை 4 பேர்கிட்ட கேளுங்க. சரின்னு சொல்றாங்களா, எப்படி சொல்றாங்க, அதுக்கு சஜஷன் என்ன சொல்றாங்க, உங்களை நல்லா ஊக்குவிக்கிறாங்களா இல்ல டிப்ரெஷன் பண்றாங்களா அப்படின்றது நீங்க ஒரு டைமுக்கு 4 டைம் 4 பேர்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு வர யோசனையை நீங்க செயல்படுத்துங்க. செயல்படுத்தினீங்கன்னா அதோட வெற்றி எப்படி இருக்கும்ன்றது நான் சொல்றேன். சில சாம்பிள்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தோணுன ஒரு வித்தியாசமான சிந்தனை. அந்த சிந்தனையை அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, ரெடிமேட் பொங்கல்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெடிமேட் பொங்கல்ல குறுமிளகு, சீரகம், நெய் அப்படி எல்லா ஐட்டமும் போட்டிருக்காங்க. அது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது ரெடிமேட் பொங்கல். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சுடு தண்ணியை அதுல ஊத்திட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா போதுங்க. வேற எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இதை நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டிஷ்ஷாவும் கொடுத்து விடலாம், மதிய லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம், அவங்களுக்கு அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், நீங்க ஆஃபீஸுக்கு போகும்போது கொண்டு போகலாம். இப்படி பல வகையா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ரெடிமேட் இன்ஸ்டன்ட்டா அது கிடைக்குதுங்க. இன்ஸ்டன்ட் பொங்கல் பேரு அது மாதிரி ஒண்ணுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடல செவ்வாழை வாழைப்பழம். அந்த செவ்வாழை பழத்துல மைசூர் பாக்கு பண்ணியிருக்காங்க. சாதா மைசூர் பாக்கு கேள்விப்பட்டிருக்கேன், விதவிதமான மைசூர் பாக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா செவ்வாழை பழத்துல ஒரு மைசூர் பாக்கு பண்ணி நான் சாப்பிட்டிருக்கேன். டேஸ்ட் இப்போ எல்லாமே வீடியோ வரும் பாருங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். அந்த செவ்வாழையில மைசூர் பாக்கு பண்ணியிருக்காங்க, அவ்வளவு அருமையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மால்புவான்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, இந்த பாலாடைன்னு சொல்றாங்க இல்லையா, பால் பொங்கி வருதுல, பொங்கி வரும்போது மேல அந்த பாலாடை திங்கும் பார்த்தீங்களா, அந்த பாலாடையை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் தனியா சேர்த்து வச்சு அதுல ஒரு டிஷ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சு, ஒரு டிஷ்ஷாவே கண்டுபிடிச்சு அதை மார்க்கெட் பண்ணி கடையில கொண்டு போய் சேல்ஸுக்கு வச்சு எல்லாருக்கும் சாம்பிள் கொடுத்து எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அதை டேஸ்டா பண்ணிருக்காங்க. ஒரு பீஸ் 25 ரூபான்னு சொல்லி வித்துருக்காங்க. அது எல்லாமே இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, ஒவ்வொன்னா லைனா வரும் பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிந்தனை வருதா, உங்களுக்கு ஒரு அருமையான யோசனை வருதா, 100 பேர்கிட்ட கேட்டுட்டு 4 பேர்கிட்ட கேட்டுட்டு நீங்க இறங்குறீங்க, இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருங்க. வெற்றி தோல்வி இருக்கதாங்க செய்யும். ஒண்ணு வெற்றி வரும், இல்ல தோல்வி வரும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு தானங்க வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க சின்ன லெவல்ல பண்ணுங்க. நீங்க ஏதோ டிஷ் தயாரிக்கிறீங்களா, இல்ல டிஷ்ன்னு சொல்லலைங்க, நான் வேற எல்லா வேலையிலுமே தான் நான் சொல்றேன். அது உணவாகட்டும், இல்ல வேற ஃபீல்ட் ஆகட்டும், எந்த ஃபீல்டெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களை வீட்டுல இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்க கொடுங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவங்க சொல்ற சஜஷனை வச்சுட்டு அதை வச்சு நீங்க பண்ணுங்க. நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது தெரியும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு உணவு தயாரிக்கிறீங்க, அந்த உணவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்க இறங்கி வேலை செய்யுங்க. அதை நீங்க மார்க்கெட் பண்ணுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க செய்யணுங்க. உங்களுக்கு வர சிந்தனையை நீங்க செய்யணுங்க. எல்லாமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ நான் எல்லாமே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யணும், அதே மாதிரி வெற்றி பெறணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ரெடிமேட் பொங்கலாமா. இப்போ ரெடிமேட் நூடுல்ஸு, ரெடிமேடு அவல், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ரெடிமேட் ஐட்டம் வந்துருச்சு. ஆனால் இப்போ புதுசாக லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் பொங்கலுங்க. இது சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி இருக்குது. இப்போ இதை சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 2 மினிட் விட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னு இப்போ நான் காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இது தாங்க ரெடிமேட் பொங்கல். இது வந்து 115 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஐட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துருக்கோம் ரெடிமேட் ஃபுட்டு. ஆனால் இது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ அந்த பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதிலே போட்டிருக்காங்க சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 4 நிமிஷம் விட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க, கிளறிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த பொங்கல். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மிளகு, அந்த சோம்பு, இந்த சீரகம், கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டிருக்காங்க. நல்லா கிளறிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூடாக இருக்குங்க. நான் இப்படி இருக்கேன் எதிர்பார்க்கல. ரெடிமேட் பொங்கலுங்க இது, 115 ரூபா. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரத்துக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாமே தவிர இது ரெடியாக நீங்கள் ஃபுல் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த டைம் பசிக்கு வந்துட்டு நீங்கள் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், அந்தளவு தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இருங்க டேஸ்ட் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக இருக்குங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. வித்தியாசமாக வந்திருக்கு, வித்தியாசமாக இருக்குது. நண்பர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். எல்லோரும் பாருங்கள். பார்க்குறீங்களா, இது பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து செவ்வாழை மைசூர் பாக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்குது.
பாருங்க, நான் சாம்பிள் வாங்கிட்டேன். சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. செவ்வாழையில் மைசூர் பாகாமா நம்ம சாப்பிட்டதே கிடையாது. புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், இது பேர் தான் மால்புவா. இது வந்து பாலாடை கட்டி இருக்குது. அந்த பாலாடையிலேருந்து அந்த கட்டியை மட்டும் எடுத்து தனியாக செய்வாங்க. செஞ்சு இந்த மாதிரி வைப்பாங்க. இதோட நேம் வந்து பால்புவா. ஒரு பீஸ் வந்து 29 ரூபா. டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இது எல்லா ஆனந்தாஸ் ஹோட்டல்லையும் கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மணத்தக்காளி கீரை தொக்குங்க. மணத்தக்காளி ஊறுகாய் கேள்விப்பட்டிருக்கேன், மணத்தக்காளியில் சில டிஷ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் மணத்தக்காளி கீரை தொக்கு கேள்விப்படுறது இதுதாங்க ஃபஸ்ட்டு. நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. பாருங்கள், 175 கிராமு. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா தான். உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பேரே வித்தியாசமாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் முருங்கைக்கீரை தொக்கு சாப்பிட்ருந்தேன். அது உண்மையிலே அருமையாக இருந்தது. இது வந்து மணத்தக்காளி கீரை தொக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனந்தாஸ் ஹோட்டலில் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.